ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு தாள்களை தாங்க பார்க்க போகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. நிறைய இன்பம், துன்பம், அதை விட நிறைய போராட்டம், நிறைய இந்த மாதிரி நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கிடைக்கும். அதே தன்னம்பிக்கை, விடாமுயற்சியே நமக்கு வேணும்னா அதுக்கு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. குறிப்பாக நம்ம வீட்டில் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போக முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது ஒவ்வொருவருக்கும் தலையாய கடமையாக இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அமாவாசை தான். மாதந்தோறும் அமாவாசை திதி வரும். அந்த நாள் அன்னைக்கு வானத்தில் இருள் நிறைந்து இருக்கும். அன்னைக்கு தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வீட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிறதுக்கு கையேந்தி இருப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மங்களை அவங்க பெற்றுட்டு அவங்க லோகத்துக்கு போய் ஹாப்பியாக இருப்பாங்க. கூடவே நமக்கு ஆசீர்வாதமும் தருவாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப நம்ப முடியாமல் தான் இருக்கும். ஆனால் உண்மையாலுமே இது தாங்க நிதர்சனமான ஒரு விஷயம். அமாவாசை அன்னைக்கு பித்திருக்கள் அத்தனை பேருமே அவங்கவுங்க வீட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளை வாங்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கான உணவுகள் கொடுத்தா சந்தோஷமாக போவாங்க. அதே கொடுக்கலனா எனக்கு எதுவுமே கொடுக்கல பாரு அப்படின்னு சாபம் விட்டுட்டு போவாங்க. அதுதான் ஒரு முன்னோர் சாபமாக ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த சாபத்தினால நமக்கு தடைகளோ, வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கஷ்டப்படுவோம். ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம். அதனால் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு இனி மறக்காதீங்க. அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு உரிய விஷயங்களை செய்து வழிபாடு செய்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு கடமையாக வச்சுக்குங்க. இப்போ அமாவாசையானது வரப்போகுது. கரெக்டாக மே மாதம் 16ஆம் தேதி தான் அன்னைக்கு சனிக்கிழமை. அன்னைக்கு தமிழ் மாதம் வைகாசியுடைய 2ஆம் நாள். கிழமை சனிக்கிழமை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த நாளில் தான் அமாவாசைங்கிறது நிறைஞ்சு வருது. வரக்கூடிய இந்த நிறைஞ்ச அமாவாசை தான் சனி அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த சனி அமாவாசையில் கிரகங்கள் ரொம்பவே ஏகபோகமாக அமைகிறது. அதாவது ரொம்ப சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து மாறும். அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அமாவாசைங்கிறது சாதாரணது இல்லைங்கிறத புரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய சில முக்கியமான கடமை விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் செய்தீங்கன்னா முன்னோருடைய ஆசீர்வாதம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் ஈஸியாக கிடைக்க என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வைகாசி சனி அமாவாசையில் உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரங்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்த எளிய தான தர்மங்களை செய்யணும். அது பித்திருக்களுடைய நல்லாசியை பெறுவது ஈஸியாக அமையும். ஸோ பித்திருக்களுடைய நல்லாசியை பெற முக்கிய கடமையாக நினைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க. இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை ஈஸியாக பெற வழிவகை செய்யும். ஸோ என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது மீனமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் அந்தணர்களாக இருக்கக்கூடிய ஐயர்கள் இருப்பாங்கள்ல கோவிலில், அவங்களுக்கு வஸ்திரத்தோடு பச்சை காய்கறிகள், அரிசி, பருப்பு போன்றவற்றை தானம் தரணும். இந்த ஒரு தானம் செய்திங்கன்னா வினைப்பயன் தீரும். அதோடு கர்ம வினையும் தீரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமாவாசையில் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ மீன ராசிக்கு இதை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த அமாவாசையில் காத்திருக்கக்கூடிய பிரகாசமான மாற்றத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். திடீர் அதிர்ஷ்டம் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில்
தேடி வரப்போகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ என்ன மாதிரி பிரகாச மாற்றம், என்ன அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசைக்கு பிறகு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே மீன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகிறதாக தாள்கள் வெளியாகிருக்கு. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, வழிபாட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த அமாவாசையில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நடைபெற இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வழக்கம். இந்த கிரகங்களுடைய மாற்ற நிலை தான் இடப்பயிற்சியானது 12 ராசிக்காரங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலனையும் உண்டாக்கும். அதில் இந்த அமாவாசையில் கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் உண்டாகும். மாற்றங்கிற மாதிரி நிறைய மாற்றம் உண்டாகும். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. கூடவே கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். அதோடு உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அப்போ உறவு வகையில் திடீர் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் ஏற்படும். அதுக்குண்டான வாய்ப்பு இந்த டைம் இருக்குது. அதனால் மீன ராசிக்காரங்க இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போவது ரொம்ப 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 நல்லது. அதோடு திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் தானாக உங்களை தேடி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கூட தீரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கும். தொடர்ச்சியாக இருந்து வந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் நீங்கும். இரத்த பந்த உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அந்த வாக்குவாதத்தை தவிர்க்காமல் இருந்தீங்கன்னா தான் மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு அனுகூலம் வந்து கட்டாயம் ஏற்படும். அதோடு அசையும் அசையா சொத்துக்கள் சேர்க்க உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எதிர்பார்த்தது போலவே நடைபெறும். தொடர்ச்சியாக இருந்து வந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உடற்பயிற்சியை தவறாமல் செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் தவறாமல் செய்ய பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் தாங்க நீங்கள் மெயினாக வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இதை தொடர்ந்து உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையில் பல நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில வேலைகள் இப்போது சாதகமாக முடிவடையும். தொழில் மற்றும் பணவரவு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான சந்திப்புகளை பெற முடியும். பணவரவு சீராக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். இந்த சூழலை மட்டும் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறையும். பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும். உறவினர்கள் வகையில் ஆதரவு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கல்வியில் மாணவர்கள் கவனம் செலுத்தினால் நல்ல முன்னேற்றம் காணலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். நண்பர்கள் உதவி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பெரும் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் தகுதியானவர்களாக உங்களை நீங்கள் வைத்துக்கொள்வது தான் இந்த டைம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா
இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.